இந்த நாளிலும் வாலிப பிள்ளைகளுக்காக பகிர்ந்து கொள்ள முன்வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்றதான ஸ்ட்ரகிள்ஸ், போராட்டங்கள், மென்டல் ஸ்ட்ரகிள்ஸ், மனப்போராட்டங்கள், இவைகளை குறித்து பார்க்க போகிறோம். போராட்டங்கள் என்பது எல்லாருக்கும் கிடையாது, அதை எதிர்க்கிறவர்களுக்கு மட்டும்தான் போராட்டம். இப்போ பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு பெருங்கூட்டமான வாலிப பிள்ளைகள் போராட ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு மனப்போராட்டம் வேறு விதத்தில் வருது. தவறுகளை செய்து அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனால் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதை அவர்கள் போராட்டம் என்று என்ன தி சைட் அஸ் ஸ்ட்ரகிள், போராட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் போராட்டம் என்பது யார் ரெசிஸ்ட் பண்ணுறாங்களோ, யார் எதிர்த்துங்களோ அவர்கள் தான் போராட்டம். அது மட்டுமல்ல, பெரும்பாலான அதாவது உலகத்து வாலிப பிள்ளைகள் சினிமாக்களை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து அவங்களுடைய மைண்டே அந்த விதமாக மோல்ட் ஆகிடுது. அதனால் தவறுகள் செய்கிறத குறித்தோ, குறைகள் செய்கிறது, தப்பு செய்கிறத பற்றி அவங்களுக்கு என்ன கிடையாது, ஒரு பெரிய சென்சிட்டிவ்னஸ் கிடையாது, கில்ட்டி கான்சியன்ஸ் எல்லாம் கிடையாது. ஏன்னா அதில் யூஸ்ட் ஆகிட்டாங்க. திரும்ப 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 தவறானவைகளை பார்த்து, தவறானவைகளை கேட்டு, தவறானவைகளை செய்து, தவறான விதம் நடந்து பழகிட்டோம். அப்படின்னால பெரும்பாலான உலகத்து வாலிப பிள்ளைகளுக்கு தவறுகள் என்பது தவறுன்னு தெரியும். நம்ம செய்கிறது we are doing wrongs. ஆனால் அது அவர்களுக்கு ஒரு பெரிய வருத்தத்தையோ பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் என்ன செய்யும்? அதற்குரிய அதாவது ஒரு தவறை நீங்கள் உணர்ந்து செய்கிறீங்களே, உணராமல் செய்கிறீங்களோ, சொல்கிறோம்ல அடிக்கடி, தெரியாமல் செஞ்சிட்டேன். தெரியாமல் இப்போ கையில் இருக்கிற பாத்திரத்தை தெரிஞ்சு போட்டாலும் ஒன்று தான், தெரியாமல் போட்டாலும் ஒன்று தான். கை தவறி போட்டாங்க, ரைட்டு தான். நீங்கள் கை தவறாமல் போட்டாலும் சரி தான், தவறி போட்டாலும் வேணும்னு கோவத்தில் போட்டாலும் சரி தான். பாத்திரம் விழுந்தால் என்ன நடக்குமோ அது என்ன செய்யும்? அப்போ உலகத்தில் உணராமல், அதாவது எங்களுக்கு தவறுன்னு தெரியாமல், தவறுன்னு சிந்திக்காமல் செய்தாலும் அது தவறாகிறது என்று சொன்னால், அது அதாவது தவறுங்கிற ஆஸ்பெக்ட் உடையதாக இருந்தால் அதனுடைய கான்சிக்வன்ஸ் அது விடுவாங்க. ஆனால் பக்தி சூழலிலே வாழுகிற பெரும்பாலான கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்னா, இன்றைய கால சூழல பெரும்பாலான திருச்சபைகளில் வாலிப பிள்ளைகளுக்கு இது சரி தவறுன்று உணரும்படியான வார்த்தைகளே இல்லை. அதனால் அவங்க பக்தி சூழலில் இருக்கிறதுனால இது சரி இது தவறுன்று அறிகிறதுக்கான வாய்ப்புகளில் இல்லை. ஆனால் ஒரு கூட்டம் வாலிப பிள்ளைகள் சர்ச்சஸுக்கு போகிறாங்க, வர்றாங்க, கொள்கிறாங்க. அப்புறம் அம்மா அப்பா எல்லாம் திடீர்னு பைபிளில் கொஞ்சம் படிடா கொள்றான்னு சொல்கிறவில்ல, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே படிக்கிறவில்ல, வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுனால அவங்களுக்கு வேறுபட ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? உலகத்து பிள்ளைகள் எப்போ பார்த்தாலும் சினிமாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கிறாங்க, வீடியோ கால்ஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உலகத்து காரியங்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் அதிகமாக நல்லது கெட்டதை பற்றி அறிய முடியாவிட்டாலும் கூட ஓரளவுக்காக என்ன செய்கிறாங்க, அறிகிறாங்க. அது என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு சொன்னால், அவங்க ஒரு தவறு செய்வதற்கு உலகத்து பிள்ளைகளை போல் ஒரு தவறு செய்ய வருகிற பொழுது they have some struggle. என்ன ஸ்ட்ரகிள்? இவங்களுக்கு இது தவறுன்னு தெரியுது. இது என்னன்னு சொன்னால் ஒரு ரிலிஜியஸ் கான்சைன்ஸ், பக்தி மனசாட்சி, அதாவது பக்தி சூழலில் இருந்து சில காரியங்கள் சரி தவறு அறிந்ததுனால ஏற்படுகிற காரியம். அதனால் அவங்களுக்கு சில தவறுகளை செய்ய போகிறவங்கள மற்ற உலகத்து பிள்ளைகளை போல் ஒரு ப்ராப்ளம் இல்லாதபடிக்கு, அதை குறித்த ஒரு கில்ட்டி கான்சியன்ஸ் இல்லாதபடிக்கு, மைண்ட் ப்ரிக்கிங் இல்லாதபடிக்கு என்ன செய்ய முடியலை. அப்போ என்ன வருகிறது? சில காரியங்கள் தவறானது, இதை பார்க்கக்கூடாது, இதை கேட்கக்கூடாது, இந்த விதமாக செய்யக்கூடாது, இந்த விதமாக என்ஜாய் பண்ணக்கூடாது, இந்த விதமாக என்டர்டெயின் பண்ணக்கூடாது, இந்த விதமாக நம்மளை குஷியாகக்கூடாது, இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது அவர்களுக்கு தெரிகிறது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியலை, they are not able to avoid. இது எதனுடைய விளைவு தெரியுமா? பக்தி சூழல்களில் பிள்ளைகள் வளர்கிறதுனால ஏற்படுகிற விளைவு. அதனுடைய விளைவு என்னவென்னு சொன்னால், நிறைய விஷயங்களை அவங்க தவறு சரின்னு அறிகிறாங்க. அது போன்ற ஒரு சூழலுக்குள்ளே வருகிற பொழுது செய்யணும்னு விரும்புகிற காரியங்களை செய்கிறதுக்கு பக்தி என்ன சொல்லிக் கொடுக்குது? நீ செய்யக்கூடாதுப்பா, எல்லாம் தப்பு அப்படின்னு. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது, செய்யாமல் இருக்க முடியாது. காரணம் என்றால், பக்தி சூழலில் வளர்கிற பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் சரி தவறுன்னு அறிந்து கொள்ள முடியுமே ஒழிய அதை தவிர்க்கிறதுக்கு அவங்கள்ட்ட என்ன கிடையாது. பக்தி என்ன பண்ணாது, சொல்லி கொடுக்க விஷயத்தை நீ செய்ய போகிற தப்புப்பா, இப்போ அடுத்த நீ யோசனை பண்ணிட்டு இருக்க தவறு, அடுத்த நீ என்ன பிளான் பண்ணியா தப்பு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, பழகக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, இதெல்லாம் அவனுக்கு தவறுன்னு தெரியணும். ஆனால் அவனால் என்ன பண்ண முடியாது, he can't stop it, he can't avoid it. அதனுடைய விளைவாக அவனுக்கு என்ன ஏற்படுகிறது சொன்னால், மற்றவர்களை விட இவனுக்கு கில்ட்டி கான்சியன்ஸ் ஏற்படுகிறது. சர்ச்சஸில் உண்மையாக சத்தியங்களை பிள்ளைகள் அறிவாக கேட்பார்கள் சொன்னால், அதனுடைய விளைவாக அவர்கள் உடனடிய தவறுகளை தவிர்க்காவிட்டாலும் தவறுகளை அவர்கள் தவிர்க்க முடியாதனுடைய விளைவாக எதை செய்யக்கூடாது அதை செஞ்சிடறாங்க,
எப்படி சிந்திக்கக்கூடாது அப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி கற்பனை பண்ணக்கூடாது அப்படி கற்பனை பண்ணுறாங்க, எப்படி நடக்கூட நடக்கிறாங்க, எதில் எந்தெந்த விதமாக என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடாது அதெல்லாம் போனோன்னா அவங்களுக்கு என்ன ஏற்படுகிறது? குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியன்ஸ் ஏற்படுகிறது. இது அவர்களுக்கு ஒரு மன போராட்டத்தை உருவாக்குறது. அதனால தான் சில நேரத்தில் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் சீரியஸான மனநிலை கூட இருப்பாங்க. பல நேரங்கள் அவங்களை கண்டுபிடிக்க முடியாது இன்னர் ஸ்ட்ரகிள் என்ன நடக்குது. உதாரணமாக அம்மா அப்பா வந்து எதை தவறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதை அவங்க செஞ்சுருப்பாங்க. செஞ்சுட்டு இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா அந்த அம்மா அப்பாவை பார்க்குறவல்ல அம்மா அப்பாவுக்கு தெரியாது இவங்க தவறு பண்ணது. ஆனால் அவங்கள பார்க்கல இவங்களுக்கு தெரியும். நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா நம்ம பாஸ்டர் யாரோ அவங்க வந்து எதை தவறுன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், செஞ்சுருக்கிறோம். எதையெல்லாம் பார்க்குற தப்புன்னு சொல்லலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ அவங்களுக்குள்ளே என்ன வருகிறது. அதனால் சில இடத்துல பிள்ளைங்க கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க, சில நேரத்தில் ஒரு விதமான ஒரு சர்டன் மூடில் இருப்பாங்க. அதனுடைய ஒரு காரணம் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே தவறுகளை செய்து அதனுடைய விளைவான ஒரு பாரத்தோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இந்த விதமான ஒரு பாரம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாலிப வயதுகள் தான் ஆசைகள் மிகுதியாக உருவாகிற வயசு. வாலிப வயதுகளில் தான் வந்து உலகத்தை அவங்க முழுமையாக பார்க்குறாங்க. எங்கே போனாலும் அவங்களுக்கு விரும்பத்தக்க ஒன்று இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படின்னா அவங்க விரும்புகிறது அவங்க டேஸ்ட்டுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. அப்போ ஸ்கூலுக்கு போகிறாலும் சரி, கல்லூரிக்கு போகிறாலும் சரி, இல்லை சொசைட்டிக்குள்ளே போகிறாலும் சரி, எந்த ஏரியாவுக்குள்ளே போகிறாலும் சரி, ஃபோனுக்குள்ளே போனாலும் சரி, எல்லாம் அதாவது இன் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அவங்களுக்கு ஆசைகள் உருவாகிறது. ஆனால் உலகத்து பிள்ளைகள் பார்த்திங்கன்னா நாம் ஆசைப்படுறது சரியாக தப்பான்னு சிந்திக்க மாட்டாங்க. ஆசைப்படுறது சரியாக தவறான்னு சிந்திக்க முடியாது. உலகத்திலே ஜெனரலாக பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது வந்து கொஞ்சம் பேருக்கு தான் தவறுன்னு தெரியுது, கொஞ்சம் பேருக்கு திறமையாக தெரியுது. இப்போ பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸுக்காரங்கள்ட்ட நிறைய வீடு கிடக்கும். இங்கே அதாவது அங்கேயும் சொத்து வச்சுருப்பாங்க, இங்கேயும் சொத்து வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள சொத்தை என்ன பண்ண முடியாது. இவங்க வேறு அங்கே போய் சிட்டிசன் ஆகிட்டாங்க, அங்கே இருக்க வேண்டியதானே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் சொத்து வேணும் இங்கேயும் சொத்து வேணும். அப்புறம் என்னன்னா அவங்க வந்து போயிட்டு 6 மாதம் 1 வருஷம் வரது வரையும் இது என்ன செய்யும், பூட்டி கிடக்கல இன்னொருத்தன் பார்க்குறான். நாம் வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கோம், இவங்க என்ன செய்கிறாங்க வளமை கோட்டுக்கு மேலே போயிட்டாங்க. அங்கே போய் சம்பாதிச்சு இதையும் என்ன செய்ய விட மாட்டாங்க. அப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பிளான் பண்ணி இது ஒரு கொஞ்சம் பேருக்கு இது ஒரு பெரிய பிழைப்பாக இருக்கிறேன். அவங்களுக்கு இதில் என்ன இல்லை, இந்த மாதிரி அடுத்தவன் பொருள் அவன் ஏதோ ஒரு ஆசையில் என்ன செஞ்சுருக்கிறான், நம்ம அங்கேயும் சொத்து வேணும் இங்கேயும் சொத்து வேணுங்கிற ஆசையில் என்ன பண்ணியிருக்கிறான், இங்கே பண்ணி வச்சுருக்கான். இது நம்ம சொத்து கிடையாது, நம்ம உழைப்பு கிடையாது. இல்லை இவனுக்கு என்ன வருது அது மேலே, இது அந்த ஆசை நிறைவேற்றுறது இவன் ஒரு ஸ்மார்ட்னஸ்ன்னு இது ஒரு என்ன செய்கிறான், இது ஒரு திறமைன்னு எடுக்கிறான், ஒரு ஸ்கில் அப்படின்னு எடுக்கிறான், ஒரு எபிலிட்டின்னு எடுக்கிறான். இது கொஞ்சம் பேர் இருக்குது. ஆனால் நாம் நல்லது கெட்டதை பற்றி அறிந்திருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நம்ம கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது தவறான ஆசைகள் நமக்கு என்ன செய்யும், இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நான் ஆசைப்படக்கூடாது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை எனக்கு என்ன செய்யக்கூடாது, ஆசைகள் வரக்கூடாது. அது மட்டும் இல்லை, பிள்ளைகளுக்கு ரொம்ப வைடராக இருக்கும் ஆசைகள். அதாவது நம்ம லெவலுக்கு இதை ஆசைப்படவே முடியாது. வாலிப வயசில் இருக்க ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், யாருமே எல்லைக்குட்பட்டு ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு வயசை தாண்டிச்சுன்னா நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஆமாம். இப்போ யாரை எடுத்துக்கலாம், பிரதர் திலகராஜன் இருக்கிறீங்க, உங்களுக்கு புல்லட் ஓட்ட ஆசை இருக்குதா, ஆசை இருக்கா, எப்போவுமே இல்லையா, வேண்டான்னு சொல்லிட்டீங்க, சரி. ஆனால் எனக்கு என்ன இருந்தது, ஆசை இருந்தது. ஆனால் எனக்கு சைக்கிள் கூட வாங்க முடியாத காலத்தில் அந்த ஆசை இருந்தது. ஏன்னா என்னுடைய படித்த மாணவர்கள் என்ன செய்தாங்க, புல்லட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அவன் பின்னால் போகிறவள நான் எனக்கிடா முன்னால் உட்கார்றது, இவன் பின்னாலே உட்காந்து போக வேண்டியிருக்குது. என்றைக்கு நான் அப்போ எனக்கு நிறைவேறலை. கல்லூரிக்கு போனேன், கல்லூரியில் என்ன செய்யலை, நிறைவேறலை. அந்த காலத்தில் என்னென்னா வந்து எல்லை கிடையாது, பைக் வாங்குற ஆசை இல்லை, எல்லை கிடையாது. அதை மாதிரி சில டாப்பில் இருப்பாங்க, அவங்கள நினச்சிட்டு நானும் டாப்பில் வருவேன்டா. ஆனால் பேஸே கிடையாது. ஏன்னா வாலிப வயதில் வந்து நமக்கு வயதுகளும் வருஷங்களும் இருக்கிற அப்படின்னால எவ்வளோ என்ன செய்யலாம், கற்பனை. இன்றைக்கி நான் வந்து புல்லட் வாங்குறதுக்கு ஆசைப்படுறேன், ஆனால் அக்கம் பக்கத்தில் உடன் இருக்கிறவங்களாம் டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த நம்ம பாண்டிச்சேரி டிராஃபிக்கில் என்ன செய்ய முடியாது, ஏற்கனவே பேக் பெயின் ஃப்ரண்ட் பெயின் இருக்குது, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும். அப்போ என்ன பண்ண முடியும்னா ஒரு சர்டன் ஏஜுக்கு பிறகு நம்ம இதை என்ன பண்ண முடியாது, இப்போ நம்ம அதை விட்டுருவோம். ஆனால் வாலிபனாக இருக்கிறவங்க இப்போ இவன் வயசில் என்ன பண்ணுவான், இவனுக்கு இப்போ பைக் உடனே வாங்க முடியுதா, புல்லட் வாங்க முடியாது தெரியாது, ஆனால் ஆசைப்படலாம் தானே. இந்த மாதிரி 2 விதமான ஆசைகள் இருக்குது. நல்ல ஆசையும் இருக்குது, அதை எல்லைகளை கடந்த ஆசை, நம்ம லெவலுக்கு இது முடியாது. ஆனால் வாலிப வயசில் எப்படி வேணும் ஆசைப்படலாம். புரியுதா உங்களுக்கு? நான் வாலிப வயசில் படிக்கிறப்பல எதையும் பார்த்திங்கன்னா உலகத்தில் எதையும் நினச்சி பார்ப்பேன், இது நம்ம முடியாதுன்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா நமக்கு என்ன இருக்குது, வயசு
இருக்குது. நம்ம வேணாலும் எப்படிப்பட்ட டாப் லைஃப் வாழ்க்கைன்னு வரலாம். ஆனால் இனியெல்லாம் என்ன பண்ண முடியாது, அப்படி ஆசைப்பட முடியுமா? முடியாது. அப்படி தானே வட்டங்கள் சுருங்கிவிட. சரி, அப்போ இந்த ஆசைகள் நிறைய இருக்கிறவள்ள நிறைய ஆசைகள் நிறைவேற்ற முடியாது. நிறைய ஆசைகள் தவறு. இதனால் அந்த வாலிப வயசில் பிள்ளைகளுக்கு என்ன வருதுன்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. இந்தந்த ஆசைகள் நம்மளால் என்ன பண்ண முடியலை, நிறைவேற்ற முடியலையே. என்னுடன் படிக்கிறவளுக்கெல்லாம் இது வாய்க்குது, எனக்கு முடியலையே. எங்கள் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களுக்கு இது என்னால் முடியலையே. ஒரு பக்கம் ஆசைகள் நிறைவேற்ற முடியாது, ஃப்ரஸ்ட்ரேஷன். இன்னொன்று வருகிற ஆசை எப்படிப்பட்ட ஆசை? தப்பான ஆசை, தவறான ஆசை. இப்போ நம்ம பத்திரிகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி கள்ளக்காதல் கொலை, கள்ளக்காதல் கொலை ஏகப்பட்ட செய்தி வரும். இது எதனுடைய விளைவு? தவறான ஆசை. ஆனால் அந்த தவறான ஆசைக்காக கூட நிறைய பேர் நீதி கேட்குறாங்க. தவறான ஆசைக்கு கூட என்ன பண்ணுறாங்க, நீதி கேட்குறாங்க. என்னைக்கு மனுஷன் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டான்னா அந்த ஆசையினுடைய விளைவாக அவனுக்கு என்ன வருது, ஒரு பாரம் உருவாகிறது. அப்போ வாலிப வயதுகளில் இது ஒரு அன்லிமிட்டடாக இருக்கிறதுனால ஆசைக்கு இல்லை, நிறைய ஆசை நிறைவேற்ற முடியல. இது நிறைய ஆசைகள் தவறாக இருக்குது. அப்போ கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிப்பட்ட தவறான ஆசைகள் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆனால் இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்க முடியாது, ஒளி இருக்காமல் இல்லை. மறுபடியும் அந்த தவறான ஆசைகள், தவறான சில கற்பனைகள், தவறான சில விருப்பங்கள் அவர்கள் உருவாகுது. அவனுக்கு அது தவறுன்னு தெரியுது. ஆனால் அவனால் என்ன பண்ண முடியல, அதை கற்பனை பண்ண முடியாதபடிக்கு தடுக்க முடியலை. இது இவனுக்கு ஒரு பேர்டனாக மாறுகிறது, ஒரு பெரிய சுமையாக மாறுகிறது. வாலிப வயதில் இவைகள் என்ன செய்கிறது, மனபாரங்களாக மாறுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வாலிப வயதில் பார்த்திங்கன்னா வயசாக சில நேரத்தில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய, நிறைய விஷயங்களை பொறுத்து போயிடும். அப்படி தானே? இப்போ கல்யாணம் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சின்ன பிரச்சனைகள்லாம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, பட்டிமன்றத்தில் வாதாடுவாங்க. அப்படி தானே? கல்யாணம் புதுசில் காலம் போய் என்ன ஆகிடும், ஒன் சைடு சத்தம் தான் கேட்கும். ஆமாம், ஒன்று கத்திக்கிட்டே இருக்க, இன்னொன்று என்ன பண்ணோம், கப்சி போட்டு உட்காந்துருக்கீங்க, பழகி போச்சு. அடுத்து இது கத்த ஆரம்பிக்கும். அதை என்ன செய்யும், காலங்கள் போக என்ன ஆகிட்டது, சகித்து பொறுத்து தாங்கி என்ன ஆகிடுது, பழகி போகுது. அது அப்படி தான், இந்த ரேடியோ இப்படி தான் என்ன செய்யும், பாடும் அப்படிங்கிற மாதிரி போயிடுது. ஆனால் திருமணமான புதுசில் பார்த்திங்கன்னா சின்ன விஷயத்துக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதுபோல் வயதுகள் கடந்து போன பிறகு மனக்குமுறல்கள் என்ன செய்து விடுகிறது, மனிதனுக்கு குமுறுவதற்கான ஆற்றல் குறைந்து விடுகிறது. ஆனால் வாலிப வயசுகளை சின்ன காரியங்கள் தனக்கு ஒரு அநீதியாக தனக்கு எதிராக ஒன்று செய்கிற பொழுது அவனால் என்ன பண்ண, ஹி கேனாட் டாலரேட் இட். அது பள்ளிக்கூட சூழலே ஆரம்பிக்கும், கல்லூரி சூழல் ஆரம்பிக்கும், பல சூழல்களை. வாலிப வயதில் ஏதாவது ஒரு அன்ஜஸ்ட்டாக நடக்கிறவள்ள, ஒரு இன்ஜஸ்டி ஏற்படுறவள்ள அதை என்ன பண்ண முடியலை, பொறுத்துக்க முடியவில்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, பொறுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. எல்லாத்துக்கும் ரீட்டாலியேட் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் திருப்பி பண்ண முடியல. அதனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, நிறைய விஷயங்களை நம்ம பைபிள் இப்படி சொல்கிறதுனால, அந்த பாஸ்டர் வேறு இப்படி சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை மற்றவர்களைப் போல் உடனுக்குடன் என்ன செய்கிறதில்ல. இப்போ பசங்களில் பழைய காலத்தில் பள்ளிக்கூடம் போகிற பசங்க புஸ்தகத்தை கொண்டு போகிறாங்க, இப்போ கூட அறிவாலும் கொண்டு போகிறானுங்க. அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் துப்பாக்கி தான் கொண்டு போகிறான், போட்டு தள்ளிடுவான். இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னா, இந்தியாவில் யார் மேலே டென்ஷன் ஏற்பட்டுன்னு சொன்னால் யார் மேலே டென்ஷன் அவனை ஷூட் பண்ணுவான். அமெரிக்காரன் அப்படி கிடையாது, வழியில் வர எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவான். ஒரு பள்ளிக்கூடத்தில் அவனுக்கு டென்ஷன் ஏற்பட்டு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் டீச்சர் எல்லோரும் என்ன பண்ணிடுவான். அமெரிக்க கல்ச்சரை அது டொனால்ட் ட்ரம்ப் இருந்தாலும் அந்த நிலைமை தான், ஜோ பைடன் வந்தாலும் அந்த நிலைமை மாறுகிறதில்ல. என்றைக்கு வாலிப வயதில் நிறைய விஷயங்களில் பிள்ளைகளை என்ன பண்ண முடியாது, சைக்க முடியாது, பொறுக்க முடியாது, தாங்க முடியாது. எனவே அது அவர்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக மாறுது. அப்போ 3 விதமான சுமைகள். என்ன சுமைகள்? நாங்கள் முதல்ல 2 சுமையும் அப்படியே ரிலீவ் பண்ணிட்டோம். நீங்கள் வேறு பாரம்னு சொன்ன பாரத்தெல்லாம் ஏற்கனவே இருக்கிற பாரத்தோட ஏன் வைக்கிறோம் அப்படி உடனே மறந்துட்டீங்க, அப்படி தானே? சரி, முதல் பாரம் என்ன, குற்ற உணர்வு. செய்யக்கூடாதுன்னு தெரியுது ஆனால் செஞ்சிட்டோம், அது என்ன பண்ணுகிறது, குற்ற உணர்வு, கில்ட்டி கான்சியஸ் ஏற்படுத்துகிறது. இரண்டாவது என்னது, ஆசைகள், எல்லை கடந்த ஆசை நிறைவேற்ற முடியல. இரண்டாவது தவறான ஆசை, ஆனாலும் என்ன பண்ண, தவறுன்னு உணரதான் முடியவில்லையே, தவறான ஆசையை விரும்பாமல் இருக்க முடியல, இந்த ஆசைகளுடைய அழுத்தங்கள். மூன்றாவதாக கோப உணர்வுகள், எரிச்சல்கள், ஒரு விதமான அநீதி நமக்கு இழைக்கப்பட்ட ஒரு சூழலினால் மனதில் என்ன செய்கிறது, ஒரு பெரிய கொந்தளிப்பு. இந்த 3 பாரங்களும் இருக்கின்ற பொழுது வாலிப வயதில் என்ன செய்ய முடியாது, சில காரியங்களை சரியாக செய்ய முடியாது.
நாம் முன்னேற்றத்தை நோக்கி செல்ல முடியாது. மன ரீதியான பல அழுத்தங்கள் எப்படி ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிடும், டிப்ரெஷன் உருவாகிடும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. சிலர் கடந்து போவாங்க, சிலர் கடந்து போக மாட்டாங்க. நிறைய மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். அப்போ இந்த மாதிரிப்பட்ட மனபாரங்கள்லேருந்து ஹவு டு கெட் இட் ஆஃப் தட், அதை நம்ம எப்படி விடுதலை அடைகிறது, எப்படி நம்ம ரிலீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு நமக்கு சொல்யூஷன் எங்கே தான் இருக்குது. இதற்கு நம்மளை ட்ரெயின் பண்ணுறதில்ல. மனசில் எதையும் வச்சுக்காதப்பா, தப்பாக ஆசைப்படாதப்பா, தப்பான காரியங்களை செய்யாதப்பா, அதை மாதிரி யார் என்ன பண்ணாலும் பொறுத்துக்கப்பா, தாங்கிப்பா, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணலாம். அட்வைஸ் பண்ணி அதை கேட்டு நடக்கிற ஒரு நேச்சுரல் கெப்பாசிட்டி யாருக்கும் கிடையாது, யூத்துக்கு கிடையாது. புரிகிறதா? தப்பே படாதப்பா அப்படின்னா அவனால் தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி ஆசைப்படாதப்பான்னா அவனை ஆசைப்படாமல் இருக்க முடியாது. அதுபோல் கோவப்படாதப்பான்னா அவனால் என்ன செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? இந்த ஆசைகளை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் கோபங்களை கட்டுப்படுத்துறதுக்கும் நம்முடைய கில்ட்டி கான்சியன்ஸுக்கு தேவையில்லாதபடி வாழ்க்கை என்ன செய்யுது? அதற்கு தான் கிறிஸ்து நமக்கு ஆற்றல் அளிக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வாலிப வயதில் பிள்ளைகள் ஏற்றுக்கொள்கிற பொழுது ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தா கில்ட்டி கான்சியன்ஸ். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்ன நடக்கும்? இப்போ நம்ம ப்ராப்ளம் என்ன தெரியுமா? தவறுன்னு தெரியுது. தவறை என்னால் என்ன பண்ண முடியலை, அதை அவாய்ட் பண்ண முடியலை, அதை கமிட் பண்ணாமல் இருக்க முடியலை. ஆனால் ஆண்டவர் சிலர் பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் கூட உங்களுடைய தனி பலத்தில் முடியாது. கிறிஸ்துவோடு நீங்கள் இணைகிற பொழுது என்ன நடக்கும்? ரோமர் 6:14 என்ன சொல்கிறது? நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுறாமல், நியாயப்பிரமாணம் தான் பக்தி போதனை, சபையில் கொடுக்குற போதனை, பைபிளில் படிக்கிற இதெல்லாம் பக்தி நியாயப்பிரமாணம். இதனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கிருபைக்கு, கிறிஸ்துவாகிய அந்த கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடினால பாவங்களை என்ன செய்யாது. அப்போது நீங்கள் எது தவறுன்னு அறிகிறீங்களோ அந்த தவறை செய்யாமல் இருக்க முடியும். எதை தவறாக சிந்திக்கக்கூடாது, சிந்திக்காமல் இருக்க முடியும். அதையும் மீறி இந்த உலக சிச்சுவேஷனில் சில நேரங்களில் நம்ம எவ்வளோ தான் காட் ப்ளீஸிங்காக இருந்தாலும் சரி, காட் ஃபியரிங்காக இருந்தாலும் சரி, சில தவறுகள் நடக்கும். அதற்கு என்ன சொல்யூஷன் ஆண்டவர் தருகிறார்னா மன்னிக்கும் கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தவறு செய்யாமல் பாதுகாக்கிறவராகவும் இருக்கின்றார். ஆனால் தவறுகள் நிகழ்ந்து விட்டால் உலக அழுத்தங்களே, மன அழுத்தங்கள், அதாவது நம்முடைய இயற்கை மனதினுடைய விளைவாசல தவறு நேரிடுகிற பொழுது குற்ற உணர்வினாலே நாம் பாதிக்கப்பட்டிருக்க தேவையில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் அவைகளை சொல்லி ஆண்டுடைய மன்னிப்பின் கிருபை. இதைத்தான் 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த ஒரு வசனத்தை வேண்டுமானால் வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 1வது வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீங்கள் பாவம் செய்யாமல் என்ன செய்யலாம்? வாழலாம். ஒருவன் பாவம் செய்வானானால், ஆனால் பாவம் செய்கிறவனானால், நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். பாவம் செய்வானா நீதிபரராக இயேசு நமக்காக என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆமரிமையாளர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாலிப வயதில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அங்கே வெறும் போதனையில் கேட்டு நாம் அப்படி பின்பற்றதில்லை. அவரே நம்மை பாவம் செய்யாமல் வாழ்வதற்கேற்ற விதமாக நம்மை நடத்துகிறார். நாம் அவருடைய ஐக்கியத்தில் வாழ்கிற பொழுது பாவத்தை செய்யக்கூடாது நினைக்கிறது மட்டுமல்ல, செய்யாமல் இருக்க முடியும். அதை மீறி பாவங்கள் சில நேரங்கள் நடந்து விட்டாலும் கூட ஆண்டுடைய மன்னிக்கும் ஆற்றல் என்ன செய்கிறது? நமக்கு உதவி செய்கிறது. அவருடைய இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிறது. அவருடைய இரத்தத்தை கழுவுப்பட வாய்ப்பு கிடைக்கிறது. இரண்டாவது, அதுபோல் ஆசைகளுடைய அழுத்தங்கள் வாலிப வயதில் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் வரும், இங்கே நான் கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் வரும். ஆனால் ஆண்டவருக்குள் வாழுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு இதை விட நல்ல நல்ல ஆசைகளை உருவாக்குவார். நாம் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படிப்பட்ட கேரக்டரோடு இருக்கணும், எப்படிப்பட்ட பிஹேவியரோடு இருக்கணும், எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைல் இருக்கணும், நம்முடைய மோட் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்த ஒரு பெரிய விஷன் ஆண்டவர் கொடுப்பார். இப்போ அந்த மேலான ஆசைகள் இல்லாத காரணத்தினால்தான் அற்பமான உலக ஆசைகளும் கீழான ஆசைகளும் நம்ம என்ன செய்கிறது? அழுத்துகிறது. ஆனால் மேலான ஆசைகளை ஆண்டவர் நமக்குள்ளே கிரியேட் பண்ணுறவில்ல. கீழான ஆசைகள் என்ன செய்கிறது? அவைகள் செயலிழக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்குள் நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய எல்லைக்கு அப்பாற்பட்டும் கூட நமக்கு எது நலமோ அதை ஆண்டவர் செய்வார். யோசேப்பு அடிமையாக இருந்தாலும் அவனை எல்லைகளுக்கு அப்பாற் கொண்டு போய் என்ன செய்தார்? ஒரு நாட்டிற்கு அதிபதியாக மாற்றினார். தாவீதினுடைய வட்டம் சின்னதாக இருந்தால், ஒரு ஆடு மேய்க்கிற வட்டமாக இருந்தாலும் எல்லைகளை கடந்து கொண்டு அவனை என்ன செய்தார்? ஒரு ராஜாவாக மாற்றினார். அதுபோல் நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது நம்முடைய இயற்கை எல்லைகள் குறுகினதாக இருந்தாலும் ஆண்டவருடைய எல்லை விரிவானதாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போது நமக்கு உயர்ந்த நோபல் தாட்ஸ், உயர்ந்த நோபல் டிசைர்ஸ் நம்மளை உருவாக்குற, அதன் மூலமாக அற்ப சாதாரண டிசைர்ஸை நம்ம மேற்கொள்கிறோம். மட்டுமல்லாதபடிக்கு நமக்காக ஆண்டவர் நம்மை விட பெருசாக யோசிக்கிறார். நம்முடைய தாய் தகப்பனை விட
நேர்த்தியாக மிக சிறப்பாக யோசிக்கிறார். எனவே ஆண்டவருக்குள் வாழுகின்ற பொழுது ஆசைகளுடைய அழுத்தத்தினுடைய விளைவாக நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனோட எப்பொழுது ஒரு கொந்தளிப்போட வாழ வேண்டிய தேவையில்லை. மூன்றாவதாக கோபதாபங்கள், எரிச்சல்கள் இந்த சொசைட்டியில் வரும். ஆனால் கிறிஸ்துவோடு வாழுகின்ற பொழுது ஒரு அமைதியின் இருதயம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, ஒரு சகிப்புத்தன்மையில் இருதயம் கொடுக்கப்படுகிறது. எனவே தான் மத்தேயு 5:5 வாசிக்கும் பொழுது சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியம். அந்த சாந்த குணம் எப்படி வருகிறது? அந்த சாந்த சொரூபியாக இயேசு கிறிஸ்து வாழ்கிறோம். அப்பொழுது நமக்கு நிறைய காரியங்களை சகிக்கின்ற, பொறுக்கின்ற, சகிப்பதனாலே பொறுப்பதனாலே நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய சந்தோஷம், ஹார்ட்ஃபெல்ட் ஒரு நல்ல ஒரு ஜாய் என்ன செய்ய நமக்கு கிடைக்கிறது. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? எளிதாக கோபதாபங்களை மேற்கொள்கிறோம், எளிதாக ஆத்திரங்களை, அவசரங்களை நாம் தவிர்க்கிறோம். எனவே மனபாரங்களோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பக்தி சூழல்களிலே நிறைய காரியங்களை கேட்டு அதனுடைய விளைவாகவே உங்களுக்கு நிறைய பாரங்கள் ஏறி இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு தேவை வெறும் பக்தி அல்ல, என்னுடைய ஐக்கியம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுக்கு தொடர்ந்து அளிக்கப்படுகிற வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றதான உணர்வுகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனபாரங்களில் விடுதலை அடைந்து விடுதலை உள்ளவர்களாக எப்பவுமே ஒரு ஸ்பிரிச்சுவல் லிபர்ட்டியோடு நம்ம வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். அதை அனுபவித்து வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.